ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 7ஆம் வகுப்புல 3 பருவத்திலையும் உள்ள குடிமையியல் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை ஏவி டைசி என்ற பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் பாதுரைத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பல்வேறு முயற்சிகள் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஷிண்டே, பேகம் ரூஹே சகாவத் உசேன், சாவித்ரி பூலே ஆகியோர் பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர். சட்டப்பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. சட்டப்பிரிவு 15 பாகுபாட்டை தடை செய்கின்றது. சட்டப்பிரிவு 16 பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்கிறது. நெக்ஸ்ட் லெசன் 2 அரசியல் கட்சிகள். இந்த லெசன்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். கட்சியின் தேர்தல் அறிக்கை. தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள், கொள்கைகளை அறிவிப்பார்கள். தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு ஆகும். இதன் தலைமையிடம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். கட்சி அமைப்பு குறித்த ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். தேசிய கட்சிகள். மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். 1 அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். பிராந்திய மாநில கட்சிகள். மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். சுயேட்சை வேட்பாளர். சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் ஆவர். தேர்தல் குழு சின்னங்கள். 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளது. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஆகும். தேசிய கட்சி. தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். பிராந்திய அல்லது மாநில கட்சி. மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சியாகும். தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். மாநில கட்சி 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதற்கும் கொண்டிருக்கும். இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். இது மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஊடகம் ஜனநாயகமும். அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஊடகத்தின் வகைப்பாடு. இதுல 5 வகை கொடுத்திருக்காங்க, பார்த்துக்கங்க. குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம், கீச்சகம், முகநூல், புலனம் அல்லது கட்செவி அஞ்சல் மற்றும் படவரி. அகில இந்திய வானொலி. 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, அதாவது வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது.
மக்களாட்சியின் கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டமாஸ் மக்களை குறிக்கிறது. கிராடோஸ் அதிகாரம் அல்லது ஆட்சி என்று பொருள். இனி தேர்ட் டேர்ம்ல உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பெண்களின் மேம்பாடு. மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள் 3 காரணம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கல்வி. ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அரிது. ஜாதி, இன, சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்கச் செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது கூறினார். சாவித்ரிபாய் புலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் ஆவர். பெண்கள் கல்வியை பற்றி பேசும் போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848ஆம் ஆண்டு தொடங்கினர். உலகின் முதன்மை பெண்மணிகள். முதல் பெண் பிரதம மந்திரி சிறிமாவோ பண்டாரநாயக், நாடு இலங்கை. முதல் பெண் விண்வெளி, பெயர் வாலண்டினா தெரஸ்கோவா, நாடு சோவியத் ஒன்றியம். முதல் பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜன்கோ தபே, நாடு ஜப்பான். ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் பெயர் சார்லோட் கூப்பர், நாடு இங்கிலாந்து. செகண்ட் லெசன் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருட்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழலிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இது முறையற்ற வணிக நடவடிக்கை மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றதல்ல. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள். ஃபர்ஸ்ட் ஒன் அடிப்படை தேவைகளுக்கான உரிமை. 2வது பாதுகாப்புக்கான உரிமை. 3வது தகவல் அறியும் உரிமை. 4வது தேர்ந்தெடுக்கும் உரிமை. 5வது பிரதிநிதித்துவ உரிமை. 6வது குறைதீர்க்கும் உரிமை. 7 நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை. 8 தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் சாலை பாதுகாப்பு. இதில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்பூலிங். ஒவ்வொருவரும் ஒரு இடத்திற்கு வழக்கமாக மகிழுந்தில் செல்லும் போது அந்த இடத்திற்கு அதிகமான மகிழுந்து செலுத்தப்படுகிறது. இதை தவிர்க்க மகிழுந்தில் பயண பகிர்வு மேற்கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அதிக மகிழுந்து செல்வதை தடுத்தல். ஒரே பகுதியில் இருந்தோ அல்லது ஒரே வழித்தடத்தில் தினந்தோறும் மகிழுந்து அல்லது 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அதே இடத்திற்கோ அல்லது அதே தளத்தில் செல்பவர்களையோ உடன் அழைத்து செல்வதே கார்பூலிங் ஆகும். ரக்ஷா பாதுகாப்பு வாகன இயக்க கருவி. ரக்ஷா ஒரு தானியங்கி கருவி. இது வாகனம் தற்போது எங்கு உள்ளது என்பதையும் வாகனத்தின் இயந்திரத்தின் செயல்பாட்டினை கண்காணிக்கவும் வாகனத்தின் பதட்ட நிலையையும் உடனடியாக வெளிப்படுத்தவும் வாகனத்தில் பொருத்தப்படுகிறது.